வெல்கம் பேக் டு கீக்கி மனம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குயிக் ஸ்நாக்கான பன்னீரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பன்னீர் பக்கோடா. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீர் நான் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே கோட்டிங் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சாட் மசாலா இல்லைன்னா லெமன் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெறும் கோட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இது கோட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ப்ளெயினாக இருக்காது, சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி க்யூபாக நம்ம பன்னீரை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பன்னீரை ஃபுல்லாக நம்ம இதில் போட்டு நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணிக்கலாம். இப்போ பக்கோடா போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் ப்ளெயினாக தெரியாது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இதை நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பன்னீருக்கு டிப் பண்ணுறதுக்காக மெயின் இன்க்ரீடியன்ஸ் நம்ம இது பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப்பு அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பி கொடுக்கறதுக்காக, அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். டர்மரிக் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. அப்புறம் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால இதில் உப்பு நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி நீங்கள் பார்த்து பொறுமையாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அப்படி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தி இழுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பன்னீரில். ஏற்கனவே நம்ம பன்னீர் கொஞ்சம் அந்த ஆயில் கன்சிஸ்டன்சி இதில் இருக்கும், அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நான் பன்னீரை நம்ம ஏற்கனவே கோட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பன்னீரை ஃபுல்லாக நம்ம டிப் பண்ணிக்க போகிறோம். இதில் டிப் பண்ணி நம்ம அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நான் டிப் பண்ணி ஒவ்வொரு பன்னீரை டிப் பண்ணி நான் இதில் போட போகிறேன், ஆயில் ஃப்ரையில் போட போகிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சான்ஸே இல்லை. யாராவது கெஸ்ட் வந்தாலுமே இது சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது ஹெல்த்தியான பன்னீரும் நம்ம சூப்பரான ஹெல்தி ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான், நான் எல்லா பன்னீருமே போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை லைட்டாக நகர்த்தி விடுங்க. அதில் ஒட்டிகிட்டு இருக்க பன்னீரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விடுங்க. பன்னீர் உங்களுக்கு நார்மலாகவே சீக்கிரமாகவே குக் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா குக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும், சீக்கிரம் குக் ஆகிடும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் ஒரே மாதிரி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக ஈவினிங் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இது பாருங்கள், நான் சுத்தமாக உங்களுக்கு ஆயில் பிடிக்காது, ப்ளஸ் கிறிஸ்பாகவும் இருக்கும். சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஈவினிங் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.